காவல்துறை அதிகாரிகளை மாற்றினால் மட்டும் போதாது, நிர்வாகம் சரியாக இருக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். எந்தெந்த துறைகளில் எப்படி கொள்ளையடிக்கலாம் என்பது மட்டும்தான் திமுக ஆட்சியின் திட்டம் என அவர் கடுமையாக சாடினார். தஞ்சாவூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்திலிருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகியும் ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகியும் சுமார் 500 பேர் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக ஓபிஎஸ் அணியிலிருந்து திரு PS சேகர் அவர்கள் சுமார் 200 பேருடன், அதேபோல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து பொன்தா மனோகரன் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் அவருடைய தலைமையில் சுமார் 120 பேரும், ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகி திரு அறிவுடை நம்பி அவருடைய தலைமையில் 151 பேரும், திரு முத்து அவருடைய தலைமையில் 36 பேரும், ஆக மொத்தம் சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைய தினம் அந்த கட்சியிலிருந்து விலகி, அந்த அணியிலிருந்து விலகி இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்கள் இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைக்கு நீங்க ஒரு பேட்டியில சொல்லிருக்கீங்க, விசுவாசமற்றவர் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சொன்னதுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கண்டன அறிக்கையை கொடுத்திருக்காரு. இதை உங்களை போடுற நிருபர்கள் கேள்வி கேட்குறீங்க, சொன்னால் மறுபடியும் வருது, இதே திருப்பி வந்துகிட்டு இருக்குது. அதனால் அவரை பற்றி எந்த வித கேள்விக்கும் பதில் இல்லை. ஏன்னா நீங்கள் இப்படி கேட்குறீங்க, நேற்று அப்படி தான் அவர் கேட்டார், நாங்கள் உண்மையான பதில் சொன்னால் திருச்சி வெளியிடுறாங்க. அதனால் ஓபிஎஸ் அவர்கள் எங்களிலிருந்து விலகி சென்று விட்டார், விலக்கப்பட்டு விட்டார். இனி அவரை பற்றி பேசுவதற்கு ஒன்றுமில்லை. என்ன காட்டம் கொடுத்தாலும் அதை பற்றி இல்லை. எங்களுக்கு என்ன இருக்குது இல்லை, அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தற்போது இல்லை. நிர்வாகம் சரியாக இருந்தால்தான் சட்ட ஒழுங்கு காக்க முடியும். இன்றைக்கு காவல்துறை பொறுப்பை வைக்கின்றவர் முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் சரியான முறையிலே இந்த துறையை திறமையாக செயல்பட்டிருந்தால் சட்ட ஒழுங்கு காக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தினால் காவல்துறையில் இருக்கின்ற காவலர்களுக்கு, காவல்துறை அதிகாரிகளுக்கு முழுமையான சுதந்திரம் கிடையாது. அதனால் அவர்கள் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. நிச்சயமாக இருக்குது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை. அதனால தான் எங்கே பார்த்தாலும் போதைப்பொருள் விற்பனை தாராளமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கூட தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்குது. கொலை நடக்காத நாளே இல்லை. எங்கே பார்த்தாலும் ரவுடிகளுடைய ராஜ்யமாக இருந்துட்டு இருக்குது. இதையெல்லாம் ஒடுக்க வேண்டும் என்று சொன்னால் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டால்தான் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும், ரவுடிகளை அடக்க முடியும். இன்றைக்கு பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, அரசியல் கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஒரு சமூகத்தில் ஒரு பிரபலமானவர், ஒரு தேசிய கட்சியில் பகுஜன் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார். அவர் வழக்கறிஞராக இருக்கிறார். அவர் இருக்கின்ற பகுதி குறுகிய சாலை. ஆகவே திட்டமிட்டு தான் இந்த கொலை அரங்கேறியதாக உங்களுடைய ஊடகத்திலும் பத்திரிகையிலும் இந்த சிசிடி காட்சி நாங்கள் பார்த்துருக்கோம். அதை வைத்து தான் அவருடைய தேசிய கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மாயாவதி அவர்கள் அந்த கருத்தை தெரிவித்துக்கின்றார். அவர் குடும்பத்தைச் சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் அவருடைய கட்சி நிர்வாகிகளும் சந்தேகப்படுவது, இப்போ தற்போது சரணடைந்திருக்கிறாங்க, கைது செய்யலை, அவர்கள் சரணடைந்திருக்கிறாங்க. அவர்கள் உண்மையான குற்றவாளி அல்ல, போலி குற்றவாளி. ஆகவே உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் பகுஜன் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் அதனுடைய அகில இந்திய தலைவரும் போற்றுக்குரிய மாயாவதி அவர்களும் தெரிவிக்கின்றார்கள். உண்மை குற்றவாளிகளை அவருடைய சந்தேகங்களை போக்குவது அரசுடைய கடமை. தமிழ்நாடு முழுவதும் நிர்வாக திறமை இல்லாத ஒரு ஆட்சி தான் நடக்குது. அது உள்ளாட்சின்னா படுபாதாளத்துக்கு போயிட்டு ஒரு நிர்வாக திறமையே இல்லை. அடிப்படை வசதியிலே மக்களுக்கு கிடைப்பதில்லை இந்த ஆட்சியில்.